உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் தாத்தா. அம்மா எனக்கு எதுக்குறா தம்பி பணம்லாம் அப்படிம்பார். இல்லை தாத்தா வச்சுங்க தாத்தா, நீங்கள் வந்து இந்த பணத்தை வச்சு ஒரு 4 மாடு வாங்கி வளங்க தாத்தா அப்படிமா. தம்பி எனக்கு வேணாண்டா தம்பி அப்படிவார் இவர். தாத்தா சொல்கிறேன்ல நான் தானே தர்றேன் வாங்க அப்படிமா. டேய் வேணாண்டா, இந்த வேண்டாம்ல 2 வேண்டாம் இருக்குது திரும்ப உங்களுக்கு. வேணும்னு நினச்சிக்கிட்டே சொல்கிற வேண்டாம் ஒன்று இருக்குது, வேண்டாம்னு சொல்கிற வேண்டாம் ஒன்று இருக்குல்ல. இது உண்மையாக வேண்டாம்னு சொல்கிற வேண்டாம் சொன்ன உடனே இவர் என்ன செய்வார், தாத்தா நான் சொல்கிறேன் நீ கேட்கணும், இந்த பணத்தை எடுத்துக்கங்க வாங்க மாடு வாங்கி வளங்க. அவர் முழிச்சவன, தாத்தா நீ இடம் இல்லைன்னு நினைக்காதீங்க, நம்ம வீட்டு துளவு சும்மா தானே கிடக்க கிட்ட தெரியும், அதை வளங்க தாத்தா அப்படிமா. தம்பி வேணாண்டா தம்பி, கிளைமேக்ஸ் தான், வேணாண்டா தம்பி பார். தாத்தா நான் சொல்கிறேன் இந்த பணத்தை வாங்குங்க 4 மாடை வளங்க அப்படிமா. இவர் சொல்லுவார், தம்பி எனக்கு வைத்தியம் தாண்டா தெரியும் வளர்க்க தெரியாதராம் பார். ஒரு மாட்டு வைத்தியர் அவர், எனக்கு வைத்தியம் தாண்டா தெரியும் வளர்க்க தெரியாதுன்னு பார். நான் மிரண்டு போயிட்டேன் அந்த கதையை படிச்சுட்டு. நல்லா கவனிங்க, இந்த நாட்டில் பெத்தவியலுக்கு வளர்க்க தெரியுது வைத்தியம் தெரியல, பள்ளிக்கூடங்களுக்கு வைத்தியம் தெரியுது வளர்க்க தெரியல. பிரச்சனை புரியுதா உங்களுக்கு என்னட்டு? இந்த நாட்டின் பல கட்சிகளுக்கு வைத்தியம் தெரியுது வளர்க்க தெரியல, இங்கே வளர்க்க தெரிந்த கட்சிகளுக்கு வைத்தியம் தெரியல என்கிற பிரச்சனைகள் புரிந்தால் தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு புரியும் என்பதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போது பேரிலக்கியங்கள் என்னென்னமோ பேசுதா, சிந்த கதைன்னு சொல்கிறீங்க, துருண்டு கதைங்கிறீங்க, சிறுகதைங்கிறீங்க. நண்பர்களே நான் நிஜமாகவே சொல்லிவிட்டு போகிறேன், எனக்கு தெரிந்த பார்வையில் சொன்னால் ஆன்மீகம் பேசிகிட்டு இருக்கோம்ல. நான் ஒரு கவிதை படித்தேன், தம்பி ஸ்டாலின் சரவணன்கிற ஒரு நல்ல பையன் எழுதின கவிதை, சின்ன கவிதை, எளிய கவிதை. கடவுளை தரிசிக்க கடவுளை கும்பிட வரிசையில் நின்றேன். 3வது வரிசையில் இருந்த பெரியவர் நீண்ட நேரம் நின்று தண்ணீர் தாகத்தில் மயங்கி விழ அர்ச்சனை செய்ய வைத்திருந்த தேங்காய் உடைத்து தண்ணீர் எடுத்து வாயில் ஊற்றினேன். கருவறை இருந்த கடவுள் தன் வாயை துடைத்து கொண்டார் என்று கவிதையை ஸ்டாலின் சரவணன் முடிச்சிட்டான். எனக்கு இப்போ என்னன்னா, இதில் இன்னொரு கவிதையில் நுட்பம் இருக்குது. என்ன நுட்பம்னா, அதான் உண்மை, அதை நான் சொல்ல தவறிட்டேன். ஊற்ற கருவறையில் இருந்த கடவுள் யாரும் அறியாமல் தன் வாயை துடைத்து கொண்டார் என்று முடிச்சான் கவிதையை. எனக்கு ஒன்றுமே புரியல. கடவுள் சாதாரண துடைக்கலாமே, ஏன் இவர் யாரும் அறியாமல் துடைச்சாரு? அவருக்கு தெரியுது, ஊத்தனம் வேறு சாதியாக இருப்பான், வாங்கிக்கிட்டேன் வேறு சாதியாக இருப்பான், அவன் வேறு மதம் வேறு மதமாக இருக்கும், தெரிஞ்சுதுன்னா நமக்கு சிக்கிறதுன்னு கடவுள் ரகசியமாக துடைச்சிக்கிறாரு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? இது ஆன்மீகம் இல்லையா? இது ஆன்மீகம் இல்லையா? யாரோ ஒரு மயங்கி விழ அவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு தன் தேங்காயின் தண்ணீரை ஊற்ற கடவுள் தன்னை சுதாரித்து கொண்டு வாயை துடைத்தார் என்பது ஆன்மீகம் இல்லையா? இந்த ஆன்மீகத்தை நீங்கள் ஸ்டாலின் சார் வந்து எழுதினார் நினைக்கிறீங்களா? இந்த ஆன்மீகத்தை தாண்டா இந்த நாட்டினுடைய திருமூலர் எழுதினார். நடமாடும் கோயிலுக்கு நீ ஒன்று செய்தால் அது படமாடும் கோயிலை போய் சேரும் கடவுள், படமாடும் கோயிலுக்கு ஒன்று செய்தால் அது நடமாடும் கோயிலுக்கு வராதுன்னார். இது இன்னும் பேரழகோடு கிருபானந்த வாரியார் பேசினார் தமிழ்நாட்டு மேடைகளில். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு பேச்சாளர்களில் பெண்கள் அதிகம் கூடியது கிருபானந்த வாரியாருக்குத்தான். மறக்காதீங்க. வாரியார் சாமிகள் சொன்னார் கடவுளை பற்றிய கேள்விக்கு, எப்பா தெரிஞ்சுங்கடான்னார். என்னன்னு கேட்டாங்க, ஹெட்போஸ்ட் ஆஃபீஸில் போடுற தபால் சப்போஸ்ட் ஆஃபீஸுக்கு வராது, ஆனால் சப்போஸ் ஆஃபீஸில் போடுற தபால் ஹெட்போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும்னு சொல்லி முடிச்சார் ஒரு கதையை. உடனே மனிதனுக்கு செய்தது கடவுளை சேரும். எனக்கு இப்போ என்னன்னா இதுதான் ஆன்மீகம். அடுத்த 2 ஜீவன்களுக்காக தான் தோற்பதின் பெயர் தான் ஆன்மீகம். மகாவிஷ்ணு சொல்வது ஆன்மீகம் அல்ல. உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் நினைக்கிறேன். நான் ஒன்றும் அவருக்கு எதிராலாம் பேசலாம் அப்படி நினச்சிக்காதீங்க. எனக்கு ஒரு பெரும் காமெடி இருக்குது இந்த மகாவிஷ்ணு விஷயத்தில். நம்ம மரபில் பிரம்மா படைப்பார், மகாவிஷ்ணு காப்பார். நம்ம ஊரில் தான் மகாவிஷ்ணு அழிக்கிற வேலையை பண்ணுறார். எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அப்போது கீராவோட இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போது தோற்பது கதை புரிஞ்சிருச்சா? நான் என் பேரன்ட்ட ஒரு நாள் இந்த குழந்தைகள் தானே என் பேரழகு என்பது என் பார்வையில் குழந்தைகள் தானே, எனக்கு என் பேரனை ஒரு நாள் டெஸ்ட் பண்ண நான் விரும்பினேன். தாத்தா கதை சொல்லு தாத்தா அப்படின்னு நான் என்கிட்ட வந்து சொல்கிறேன்டா அப்படின்ட்டு தி ராஜநாராயண ஜானகிராமனோட கதை ஒன்று சொன்னேன். நான் ஏன் இப்படி பேரெல்லாம் சொல்லிடுறதுன்னா, நான் இப்போ டக்குன்னு விரும்பினீங்கன்னா போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இப்போ சோத ஒரு கதை இருக்குது, தி ஜானகிராமனோட கதை. நான் என்னுடைய சேனலில் என்னுடைய யூடியூப்பில் அந்த கதை நான் சொன்ன கதை. அதனால தான் திருப்பி சொல்கிறேன். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில், திருச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கிது. நல்லா கவனிக்க,
குழந்தைகள் யார் என்று புரிந்துவதற்கு இதைவிட என்ற சப்ஸ்டான்ஷியலான ப்ரூஃபே இல்லை. ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிது. ட்ரெயினில் வந்து ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் உட்காந்துருக்காங்க. ஒரு ஐயாவும் ஒரு பையனும் வர்றாங்க. இந்த பையன் ஏறும்போதே அப்பா கிட்ட, அப்பா சாத்துக்குடி வாங்கி கொடுப்பா அப்படிங்கிறான். இவர் சொல்கிறார், இருறா வாங்கி தரேன், ஏன்டா அவசரப்படுற அப்படிங்கிறாரு. அவன் சொல்கிறான், அப்பா கோயம்புத்தூரில் மாமா வாங்கி தரேன்னு சொன்னிச்சு, கடைசி வரைக்கும் வாங்கி தரவே இல்லை, மாமா ஏன்ப்பா இப்படி இருக்குது அப்படிங்கிறான். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் உடனே செஞ்சுருவோம், அவர் கஞ்சா பயடா அப்படி தானே இருப்பான்னு சொல்லுவோம்ல, அப்படி சொல்லிடாதீங்க. அப்படி சொன்னால் அதோட குழந்தை அந்த உறவை அறுத்துருவான். அது மேலே சொல்லப்படாது. சரி வாங்கி தரானார், வாங்கி தராரு. இந்த அம்மாவும் பொண்ணையும் பார்த்தா வித்தியாசம். அந்த அம்மா ரொம்ப பளபளப்பான பட்டு புடவை வைர நகையெல்லாம் போட்டிருக்கு. பக்கத்தில் புள்ள ஒரு சீட்டி பாவாடை கட்டிக்கிட்டு ஒல்லியா பரிதாபமா ஏழை மாதிரி கம்ப்ளீட்டாக இருக்கு. ஒரு புள்ள பாவமாக இருக்குது. யோசிக்கிறார் இவர், ரெண்டு டேலி ஆகல. இந்த அம்மா இருக்கிற பளபளப்புக்கு அந்த புள்ள இருக்கிற தன்மை ஒன்றும் சரியாக வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேச்சு கொடுப்பார். என்னம்மா எந்த ஊருக்கு போகிறீங்க அப்படிம்பார். அந்தம்மா சொல்லுவோம், நாங்கள் மயிலாடுதுறை போகிறோங்க அப்படி. மயிலாடுதுறையா, எங்கே போகிறீங்க அப்படிம்பார். அது எங்கள் ஜட்ஜு ஒருத்தர் கல்கட்டாவில் இருக்கார், எங்கள் ஊர் ஜட்ஜு. அவர் வீட்டில் வேலை பார்க்குறது ஆள் இல்லைன்னு சொன்னார், அதனால் இந்த பிள்ளைய வேலைக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படியும். யார் இந்த பச்சை பிள்ளையவா? என் பாப்பா உனக்கு என்னடா வேலை தெரியும் அப்படி மாதிரி ஒரு அந்த பொண்ணு அது வரைக்கும் சிரிக்காமல் உட்காந்துருந்த பிள்ளை என்ன வேலை தெரியும்ன உடனே, நான் தண்ணி இறப்பேன், மாவு அரைப்பேன், அப்புறம் குழந்தைய பார்த்துக்குவேன், பால் காய்ச்சுவேன், தோசை மாவு கரைப்பேன், தோசை ஊற்றுவேன், வரிசையாக 10 வேலை சொல்லுவாள். இந்த வேலையை சொல்ல 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 இந்த ஆளுக்கு கண் அப்படியே கலங்கும். யார் பெற்ற பிள்ளையா இருந்தா என்னையா, ஒரு பச்சை மண்ணு வீட்டு வேலை செஞ்சு செத்துச்சுன்னா அதை கேட்க காது வருமா ஒருத்தனுக்கு? இவர் அப்படியே மனசு கலங்கி போய், அடோ பாவமே இவ்வளோ வேலையாம்மா நீ செய்வ அப்படின்னு ஒரு பரிதாபப்படுவார். வண்டி புறப்பட்டுரும். வண்டி போய் இப்போ தஞ்சாவூரில் நிற்கும். இந்த பையன் கையில் சாத்துக்குடியோட இருப்பான். அந்த பையன் அதை மறந்துடாது, கதை கிளைமேக்ஸே சாத்துக்குடி தான். நிற்பான். வண்டி தஞ்சாவூர் உடனே இவர் என்ன செய்வார், தம்பி ஏதாவது சாப்பிட்றியாடா அப்படிம்பார். சாப்பிட்றப்பா அப்படிமா. இவர் அம்மா இந்த பொண்ணை அனுப்பங்கம்மா, நான் டிஃபன் வாங்கி தரேன் அப்படிம்பார். அதில் வேணாங்க அப்படிம்பா. ஏம்மா இப்போ ஓம் பிள்ளை மாதிரி பேசுகிறேன், நீ வேலைக்கு தானே கூப்பிட்டு போகிறேன், விடுமா நான் சாப்பாடு வாங்கி தரேன். போய் தஞ்சாவூர் பஸ் ஸ்டேஷனில் இறங்கி அங்கே வந்து இந்த கேன்டீன் இருக்குல்ல, ரயில்வே கேன்டீன், அதில் உப்புமா வாங்கி கொடுப்பார். இன்றைக்கி அந்த உப்புமா தான் விட்டுருக்காங்க, அதை விட்டுருங்க. பல ஸ்டேஷனில் எவனும் எதையுமே மாற்றலை, விட்டுருங்க. என்ன செய்வார், போய் உப்புமா வாங்குவார். ரொம்ப பிரமாதமான கதை. உப்புமா வாங்கும்போது உப்புமா சூடாக இருக்கும். இந்த குழந்தை என்ன பண்ணுவான், சின்ன பையன் ஒரு ஸ்பூன் எடுத்து டப்புன்னு வாயில் போட்டுருவான். போட்டால் வாய் வெந்துரும்ல, விளான்னு துடிப்பான். இவர் ஓடுவார் தண்ணி எடுக்கிறதுக்கு பைப்பில் பிடிக்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, ஜீனி இருக்குல்ல, அது ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் அப்படி டக்குன்னு போட்டுருவா. ஜீனி வாயில் போட சூடு ஆறிடும், தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ல. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அப்பனுக்கு தெரியல, அதான் பிரச்சனை. இவனுக்கு அப்படியே கொள்ள ஆசாகி போச்சா, என்ன இன்டெலிஜென்ட் கேர்ள் இன்னைக்கு பாணியில் என்ன இன்டெலிஜென்ட் கேர்ள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாரி அணைச்சிக்கிட்டா வந்து உட்கார்ந்த உடனே 2 ரூபா பணத்தை கொடுத்து, பாப்பா நீ வச்சுக்கிடாது செலவுக்கு. அந்த அம்மா வேண்டாங்க. இப்படி போய் சார் கதை கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போது கும்பகோணத்தில் இவங்க இறங்கணும். நல்லா புரிஞ்சுங்க, யார் இந்த அப்பாவும் மவனும் ஆரஞ்சு பழமும் கும்பகோணத்தில் இறங்கணும், சாத்துக்குடியும். இறங்கி அப்பாவும் பையனும் சாத்துக்குடியோட, தம்பி போயிட்டாங்கடா என்று கதையை நான் முடிச்சிட்டேன். நல்லா கவனிக்க இந்த கதையை. கும்பகோணம் ஸ்டேஷனில் வண்டி நின்றுச்சுரா, சாத்துக்குடி எடுத்துக்கிட்ட பையன் இறங்கினாண்ட அப்பாவோட, அப்பாவும் பையனும் போயிட்டாங்கடா இது பேரண்ட கதையை சொல்லி முடித்த உடனே என் பேரனை கேட்டான், தாத்தா அந்த அண்ணன் அந்த அக்காவுக்கு ஆரஞ்சு சாத்துக்குடியை கொடுக்கலையா தாத்தா அப்படின்னு கேட்டான். அந்த அண்ணன் அந்த அக்காவுக்கு சாத்துக்குடியை கொடுக்கலையான்னு கேட்டான் பாருங்க. நான் அப்படியே மிரண்டு போயிட்டேன். ஏன்னா அந்த கதையோட கிளைமேக்ஸில் ஜானகிராமன் பிளாட்ஃபாரத்தில் இறங்கி போகிற அப்பா பார்த்து புள்ள சொல்லுவான், அப்பா இந்த சாத்துக்குடியை அக்காட கொடுத்துட்டு வருமான்னு கேட்பான். டே என்னடா குடுறா அப்படிப்பார். அவரு கொடுத்த உடனே அது வரைக்கும் சேஷத்தை நடத்தி கூட்டிகிட்டு போன அந்த அப்பன் புள்ளி அப்படியே வாரி அணைச்சு கூட்டிகிட்டு போனது கதை முடிஞ்சிருப்பான். எனக்கு வந்த அதிர்ச்சி என்ன தெரியுமா, மருத்துவர்களாக உட்காந்துருக்கிறீங்க, என்ன அதிர்ச்சி தெரியுமா, 1956 ஜானகிராமன் மலர்ச்சி என்கிற இந்த கதையை எழுதும்போது சொன்ன கிளைமேக்ஸை ஜானகிராமன் என்ற பெயர் கூட தெரியாத பேரன் எப்படி சொன்னான்? நான் கேட்குற கேள்வி சரிதானே சார்? ஜானகிராமன் என்கிற மிக உயர்ந்த எழுத்தாளன் சொன்ன ஒரு கதையின் கிளைமேக்ஸை ஜானகிராமன் என்ற பெயர் கூட தெரியாத என் பேரன் அந்த கிளைமேக்ஸ் எப்படி சார் சரியாக சொன்னான்? புரிந்து கொள்ளுங்கள், உலகத்தில்
எழுத்தாளனோ குழந்தையோ அவன் எவனாக இருந்தாலும் மனிதம் என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான் என்பதை நீங்கள் மனசில் வச்சுங்க. இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற அவலமே இந்த மனிதத்தை கொன்று புதைப்பது தான். இந்த புத்தகங்கள் செய்வதே இந்த அவலங்களிலிருந்து மக்களை மீட்பது தான், மறக்காதீங்க. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பேரிலக்கியங்கள் என்ன செய்கிறது என்று மீண்டும் மீண்டும் கேட்பதற்கு தோன்றுவது உண்டு. இந்த எளிய மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு பேரிலக்கியம் பயன்படுத்த நான் அடிக்கடி சொல்லுவேன். எளிய மனிதர்கள் யார் சார் அவன்? யார் எளிய மனிதர்கள்? யார் அவன்? XYZ. என் பார்வையில் எளிய மனிதன் என்பவன் இந்த பூமியை போன்றவன். நான் சொல்கிறேன், நல்லா கவனம் வச்சுங்க. பூமியை போன்றவன். இந்த பூமி இருக்க இது தன்னைத்தானே சுற்றி சூரியனும் சுற்றுது. கரெக்ட் தானே? தன்னைத்தானே சுற்றிக்குது, சூரியன் சுற்றுது. உங்கள் யாருக்காவது தெரியுமா சுற்றுதுன்னு? இப்போ என்னைக்காவது உலகம் நினைக்குது, மாப்பிள்ளை ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கோம், இந்த ஒரு பயலுக்கு நம்மளை பற்றின ஸ்மரணே இல்லை, நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, நம்ம நீ ஒரு ஜர்க் அடிக்கிறது முடிவு பண்ணுதுன்னு வச்சுங்க. அப்படி சுற்றுது, டக்குன்னு அடிக்குது. நீ என்ன வியப்போ? நீ பேசினா பேசிக்கிட்டு நான் போயிட்டு வர ஓடி போயிட மாட்டீங்களா? நான் தான் பேசுவேனா? அப்போ என்ன சார் அர்த்தம்? தான் செய்கிற வேலையை தன்னை தவிர எவனுக்கும் தெரியாமல் செய்தல பூமி, அதுதான் எளிய மனிதனுக்கு சமம் என்பதை புரிஞ்சுங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நான் விளையாட்டு சொல்ல. நான் சொன்னேன் நீ தப்பாக கூட போயிடும், அதெல்லாம் சொல்லாமல் போயிடுறேன். இந்த நாட்டில் வாழைப்பழம் விற்கிறவர், மைக் செட் ஆப்ரேட் பண்ணுறவர், அந்த கடையில் நொங்கு விற்கிறவர், அந்த பக்கம் நின்று ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்காருல, அயன் பண்ணுறவர், வீட்டில் தச்சு வேலை பார்க்குறவர், கொத்தனார் வேலை பார்க்குறாருல, இந்த எளிய மனிதர் ஃபுல்லாக அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான் தான் வாழ்கிறதுக்காக. ஆனால் அவர்கள் தன் வேலையை நிறுத்திவிட்டால் உங்களுக்கு ஒரு வேலையும் இல்லை என்பதை நீங்கள் தேச மனதில் வச்சுங்க. அப்படிப்பட்டவனை எழுதுவதுதான் இலக்கியத்தின் வேலை என்று சொன்னால், நண்பர்களே, நான் மீண்டும் சொல்லிவிட்டு போகிறேன். ஒரே ஒரு கதை சொல்கிறேன். நான் ஏன் தெரியுமா நீ கதை சொல்கிறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு? எனக்கு ரொம்ப பிடித்த கதை ஒரு கதை உண்டு. கட்டுத்தறின்னு பேர். எழுதினவர் பேர் காரல் மார்க்ஸ்ன்னு பேர். இந்த நீங்கள் பொது உடைமை இயக்கத்தின் தலைவரை சொல்லலை, கும்பகோணத்துக்கு அவர் எழுத்தாளர் இருக்கார் காரல் மார்க்ஸ்னு. எனக்கு ரொம்ப பிடித்த கதை அந்த கதை. அந்த கதை என்ன தெரியுமா? ஒரு பையன் ஃபாரினில் வேலை செய்கிறான். ஃபாரினில் வேலை செஞ்சுட்டு வந்தவன் திரும்பி ஊருக்கு போகிறான். அதான் கதை. நீங்கள் இந்த ஃபாரினில் வேலை செஞ்சுட்டு ஊருக்கு திரும்பி வேலைக்கு போகிறவனை கவனித்து பார்த்தீங்களா? வீட்டில் வீட்டில் ஆள் இருப்பாங்களா? அப்படி ஃபாரினில் வேலை செய்வான், இங்கே வந்திருப்பான் அம்மா அப்பா பார்க்க, திரும்பி ஊருக்கு புறப்படுவாங்க. புறப்படுற ஒரு வாரம் ஃபுல்லாக திராசோடையே திரிவாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் ஒன்று நிறுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது இத்தனை கோலாவா, 39, 22 நெட்டை தட்டி அந்த ஃப்ளைட்டில் எவ்வளோ ஏற்றுறாங்க, இந்த பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படி நிறுத்துக்கிட்ட ஜாமான் ஃபுல்லாக நிறுத்திக்கிட்டு இருப்பாங்க. வீட்டில் வாசலில் ஒரு குரல் கேட்கும். வாசலில் தங்கச்சி அப்படின்னு குரல் கேட்கும். இவன் அம்மா நினச்சி இவட்டே யாருன்னு பாடுற வாசலில் குரல் கேட்குது அப்படின்னு போய் பார்த்தா ஒரு வயதான கிழவர் நின்றுட்டு இருப்பார். ஒரு அப்படியே இந்த பையன் அசப்பில் பார்த்தா, ஆஹா இவரா, ஆள் இப்படி மாறி போயிட்டாரு நினச்சிக்கிட்டு, அம்மா நம்ம மாட்டுக்கார தாத்தா வந்திருக்காருமா அப்படிமா. மாட்டுக்கார தாத்தாவா? உட்கார சொல்கிறா அவரை. அந்த அவர் கிழவர் வந்து உட்காருவார். தஞ்சை மாவட்ட கதை. அதனால் கீழே உட்காந்துக்கிட்டு வெத்து உடம்பு நல்ல சிவப்பாக இருக்கிறவன் வெயிலில் காஞ்சி ஒரு பழுப்பாவாங்கல்ல, அந்த பழுப்பு கலரில் உட்காந்துக்கிட்டு மடியில் வெத்தலை எடுத்துகிட்டு துடைப்பார். இந்த வெத்தலையை துடைக்கிற அழகு இருக்குல்ல, அது பேரழகு. நீங்கள் இந்த சிகரெட் குடிக்கிறவன் தட்டுறது, வெத்தலை பார்க்க போடுறவன் துடைக்கிறதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அப்படியே அடைச்சது நரம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு சுண்ணாம்பு தடவி வெத்தலை போட்டுருப்பார். இப்போ போய் தாத்தா வாங்க தாத்தா அப்படிமா. அவரே நீனாடா தம்பி எப்படா வந்த நீ அப்படிம்பாரு. சொல்லுவான், டேய் என்னடா ஊருக்கு புறப்பட்டியாடா அப்படிம்பாரு. நாளைக்கு போகிறேன் தாத்தா, நாளைக்கு ஃப்ளைட்டு அப்படிமா. அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா எங்கடா தம்பி, கரையை நல்லா கேட்டுங்க, அப்பா எங்கடா தம்பிம்பார். தாத்தா அப்பா அந்த பின்னாடி மாமரத்து படுத்துருக்காரு தாத்தா அப்படிமா. சரி உங்கள் அப்பா நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அப்படி போகிறவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சார்பு போட்டிருப்பாங்க. அந்த சார்பில் தான் மாடுகளெல்லாம் கட்டின இடம் ஒரு ஆழம். அந்த கட்டின கட்டு தெரியாது. இப்போ ஒரு மாடு இருக்காது அதில். அந்த மாடே இல்லாத தொழுவத்தை பார்த்து இந்த கிழவனுக்கு அப்படியே மனசு ஆடி போய் என்ன செய்வான், ஒரு கம்பை பிடிச்சிக்கிட்டு உடம்பு ஒரு குலுங்க அவனுக்கு குலுங்கும் அப்படி உடம்பு. அந்த வெறுமை அந்த துக்கம் குலுங்கும். இது அந்த பையன் ஜன்னல் வழியாக பார்த்துருவான். தாத்தா அழுகுறான்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இப்போ போவான். அப்பா அம்மா தாத்தாவை சாப்பிட சொல்லுமா அப்படிம்பான். சொல்கிறா நீ சொல்கிறா, தாத்தா சாப்பிட்டு போங்க தாத்தா மத்தியானம் போயிடாதீங்க அப்படிம்பான். சர்றா தம்பி அப்படின்னு பாருல. இவன் போய் படுத்தவன் தூங்கிடுவான். தூங்கி முடிச்சு பார்த்தா தாத்தா இருக்க மாட்டார். அம்மா எங்கம்மா தாத்தா? இல்லைடா சாப்பிட்டாரா, ஊருக்கு போயிட்டாரா அப்படின்னு அம்மா சொல்லும். அப்பாட்ட போய்ப்பா நான் நாளைக்கு ஊருக்கு போகிறேன்ப்பா. ஆமாம் நான் தாத்தாவை பார்த்துட்டு வரேன்ப்பா அப்படிமா. எந்த தாத்தாடா? அதான் தாத்தா அந்த மாட்டுக்கார தாத்தா. கதையை ஒன்றையும் கவனிக்கணும். சரி போய் பார்த்துட்டு வா. ஏப்பா அவர் என்னப்பா சொல்லி கேட்குறதுமா? இல்லை அதுவே திருண்டு ஒரு 4 பேர் இருப்பாங்க, அதில் போய் நீ மாட்டுக்கார தாத்தா காட்டுறா, எல்லாம் வீட்டை காட்டுவாங்க அப்படின்னு போவான். போனால் ஒரு ஓலை வீடு,
ஓட்டையாக இருக்கும் கூரை, மூங்கில் பத்தல், உள்ளார எட்டி பார்த்தா ஒரு கைத்து கட்டில், ஒரு மண்பானை. வீட்டை பார்த்தாலே தெரிஞ்சிடும் பொம்பளை இல்லாத வீடுன்னு. நீங்கள் பெண் இல்லாத வீடு எப்படி இருக்கும்? பாலகுமாரன் கவிதை தெரியுமா? நீர்க்கோலம் காணா நிலப்படியும், நெளிந்தாடு சேலை இல்லா துணிக்கொடியும், மலர விட்டு தரைவதற்கும் பூச்செடியும், உன்னை போலே வளர்கிறது அவள் இல்லாமல் என்று பாலகுமாரன் கவிதையில் சொல்லியிருப்பான். பொம்பளை இல்லாத வீடு எப்படி இருக்கும்ட்டு இவர் பார்த்துட்டு தாத்தா பாவம்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தாத்தா வருவார். இவர் வந்த உடனே, தாத்தா அம்மா ஏன்டா நீ எங்கடா இங்கே வந்த, நாளைக்கு ஊருக்கு போகிறேன்னே அப்படிம்பார் இவர். இல்லை தாத்தா, உங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் தாத்தா. அம்மா எனக்கு எதுக்குறா தம்பி பணம்லாம் அப்படிம்பார். இல்லை தாத்தா வச்சுங்க தாத்தா, நீங்கள் இந்த பணத்தை வச்சு ஒரு 4 மாடு வாங்கி வளங்க தாத்தா அப்படிமா. தம்பி எனக்கு வேணாண்டா தம்பி அப்படிப்பார் இவர். தாத்தா சொல்கிறேன்ல நான் தானே தர்றேன் வாங்க அப்படிமா. டேய் வேணாண்டா, இந்த வேண்டாம்ல 2 வேண்டாம் இருக்குது திரும்பி உங்களுக்கு. வேணும்னு நினச்சிக்கிட்டே சொல்கிற வேண்டாம் ஒன்று இருக்குது, வேண்டாம்னு சொல்கிற வேண்டாம் ஒன்று இருக்குல்ல. இது உண்மையாக வேண்டான்னு சொல்கிற வேண்டாம் சொன்ன உடனே இவர் என்ன செய்வார், தாத்தா நான் சொல்கிறேன் நீ கேட்கணும், இந்த பணத்தை எடுத்துக்கங்க வாங்க மாடு வாங்கி வளங்க. அவர் முழிச்சவன, தாத்தா நீ இடம் இல்லைன்னு நினைக்காதீங்க, நம்ம வீட்டு துளவு சும்மா தானே கிடக்க கிட்ட தெரியும், அதை வளங்க தாத்தா அப்படிமா. தம்பி வேணாண்டா தம்பி, கிளைமேக்ஸ் தான், வேணாண்டா தம்பி பார். தாத்தா நான் சொல்கிறேன் இந்த பணத்தை வாங்குங்க 4 மாடை வளங்க அப்படிமா. இவர் சொல்லுவார், தம்பி எனக்கு வைத்தியம் தாண்டா தெரியும், வளர்க்க தெரியாதராம் பார். ஒரு மாட்டு வைத்தியர் அவர். எனக்கு வைத்தியம் தாண்டா தெரியும், வளர்க்க தெரியாதுன்னு பார். நான் மிரண்டு போயிட்டேன் அந்த கதையை படிச்சுட்டு. நல்லா கவனிக்க, இந்த நாட்டில் பெத்தவங்களுக்கு வளர்க்க தெரியுது, வைத்தியம் தெரியல. பள்ளிக்கூடங்களுக்கு வைத்தியம் தெரியுது, வளர்க்க தெரியல. பிரச்சனை புரியுதா உங்களுக்கு என்னட்டு? இந்த நாட்டின் பல கட்சிகளுக்கு வைத்தியம் தெரியுது, வளர்க்க தெரியல. இங்கே வளர்க்க தெரிந்த கட்சிகளுக்கு வைத்தியம் தெரியல என்கிற பிரச்சனைகள் புரிந்தால் தமிழ்நாட்டு அரசியல் உங்களுக்கு புரியும் என்பதை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போது பேரிலக்கியங்கள் என்னென்னவோ பேசுதா, சிந்த கதைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் துணுண்டு கதைங்கிறீங்க, சிறுகதைங்கிறீங்க. நண்பர்களே, நான் நிஜமாகவே சொல்லிவிட்டு போகிறேன். எனக்கு தெரிந்த பார்வையில் சொன்னால் ஆன்மீகம் பேசிகிட்டு இருக்கோம்ல. நான் ஒரு கவிதை படித்தேன், தம்பி ஸ்டாலின் சரவணன்கிற ஒரு நல்ல பையன் எழுதின கவிதை. சின்ன கவிதை, எளிய கவிதை. கடவுளை தரிசிக்க, கடவுளை கும்பிட வரிசையில் நின்றேன். 3வது வரிசையில் இருந்த பெரியவர் நீண்ட நேரம் நின்று தண்ணீர் தாகத்தில் மயங்கி விழ, அர்ச்சனை செய்ய வைத்திருந்த தேங்காய் உடைத்து தண்ணீர் எடுத்து வாயில் ஊற்றினேன். கருவறை இருந்த கடவுள் தன் வாயை துடைத்து கொண்டார் என்று கவிதையை ஸ்டாலின் சரவணன் முடிச்சிட்டான். எனக்கு இப்போ என்னன்னா, இதில் இன்னொரு கவிதை நுட்பம் இருக்குது. என்ன நுட்பம்னா, அதான் நுட்பம், அதை நான் சொல்ல தவறிட்டேன். ஊற்ற கருவறையில் இருந்த கடவுள் யாரும் அறியாமல் தன் வாயை துடைத்து கொண்டார் என்று முடிச்சான் கவிதை. எனக்கு ஒன்றுமே புரியல. கடவுள் சாதாரண துடைக்கலாமே, ஏன் இவர் யாரும் அறியாமல் துடைச்சாரு? அவருக்கு தெரியுது, ஊத்தனம் வேற சாதியாக இருப்பான், வாங்கிக்கிட்டேன் வேற சாதியாக இருப்பான், அவன் வேற மதம் வேற மதமாக இருக்கும். தெரிஞ்சுதுன்னா நமக்கு சிக்கிறதுன்னு கடவுள் ரகசியமாக துடைச்சிக்கிறாரு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை புரியுதா உங்களுக்கு? இது ஆன்மீகம் இல்லையா? இது ஆன்மீகம் இல்லையா? யாரோ ஒரு மயங்கி விழ, அவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு தன் தேங்காயின் தண்ணீரை ஊற்ற கடவுள் தன்னை சுதாரித்து கொண்டு வாயை துடைத்தார் என்பது ஆன்மீகம் இல்லையா? இந்த ஆன்மீகத்தை நீங்கள் ஸ்டாலின் சார் வந்து எழுதினார் நினைக்கிறீங்களா? இந்த ஆன்மீகத்தை தாண்டா இந்த நாட்டினுடைய திருமூலர் எழுதினார். நடமாடும் கோயிலுக்கு நீ ஒன்று செய்தால் அது படமாடும் கோயிலை போய் சேரும் கடவுள், படமாடும் கோயிலுக்கு ஒன்று செய்தால் அது நடமாடும் கோயிலுக்கு வராதுன்னார். இது இன்னும் பேரழகோடு கிருபானந்த வாரியார் பேசினார் தமிழ்நாட்டு மேடைகளில். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு பேச்சாளர்களில் பெண்கள் அதிகம் கூடியது கிருபானந்த வாரியாருக்குத்தான். மறக்காதீங்க. வாரியார் சாமிகள் சொன்னார் கடவுளை பற்றிய கேள்விக்கு, எப்பா தெரிஞ்சுங்கடான்னார். என்னன்னு கேட்டாங்க, ஹெட்போஸ்ட் ஆஃபீஸில் போடுற தபால் சப்போஸ் ஆஃபீஸுக்கு வராது, ஆனால் சப்போஸ் ஆஃபீஸில் போடுற தபால் ஹெட்போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகும்னு சொல்லி முடிச்சார் ஒரு கதை. உடனே மனிதனுக்கு செய்தது கடவுளை சேரும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானன் கெடும் முயுவ விளக்க உரை கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கவும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை தீயன கண்டபோது கடிந்து சொல்லும் துறை பெரியவரை துணையாக கொள்ளாத பாதுகாப்பு அற்ற அரசு அதை கெடுப்பார் இல்லாமலேயே தானாகவே கெடும். கலைஞர் விளக்க உரை குறியை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானன் கெடும் முயுவ விளக்க உரை
கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கவும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தீயன கண்டபோது கடிந்து சொல்லும் துறை பெரியவரை துணையாகக் கொள்ளாத பாதுகாப்பு அற்ற அரசு அதைக் கெடுப்பார் இல்லாமலேயே தானாகவே கெடும். கலைஞர் விளக்க உரை. குறியை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் முயுவ விளக்க உரை. கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கவும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தீயன கண்டபோது கடிந்து சொல்லும் துறை பெரியவரை துணையாகக் கொள்ளாத பாதுகாப்பு அற்ற அரசு அதைக் கெடுப்பார் இல்லாமலேயே தானாகவே கெடும். கலைஞர் விளக்க உரை. குறியை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் முயுவ விளக்க உரை. கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கவும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தீயன கண்டபோது கடிந்து சொல்லும் துறை பெரியவரை துணையாகக் கொள்ளாத பாதுகாப்பு அற்ற அரசு அதைக் கெடுப்பார் இல்லாமலேயே தானாகவே கெடும். கலைஞர் விளக்க உரை. குறியை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் முயுவ விளக்க உரை. கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கவும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தீயன கண்டபோது கடிந்து சொல்லும் துறை பெரியவரை துணையாகக் கொள்ளாத பாதுகாப்பு அற்ற அரசு அதைக் கெடுப்பார் இல்லாமலேயே தானாகவே கெடும். கலைஞர் விளக்க உரை. குறியை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் முயுவ விளக்க உரை. கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கவும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தீயன கண்டபோது கடிந்து சொல்லும் துறை பெரியவரை துணையாகக் கொள்ளாத பாதுகாப்பு அற்ற அரசு அதைக் கெடுப்பார் இல்லாமலேயே தானாகவே கெடும். கலைஞர் விளக்க உரை. குறியை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் முயுவ விளக்க உரை. கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கவும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தீயன கண்டபோது கடிந்து சொல்லும் துறை பெரியவரை துணையாகக் கொள்ளாத பாதுகாப்பு அற்ற அரசு அதைக் கெடுப்பார் இல்லாமலேயே தானாகவே கெடும். கலைஞர் விளக்க உரை. குறியை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் முயுவ விளக்க உரை. கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கவும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தீயன கண்டபோது கடிந்து சொல்லும் துறை பெரியவரை துணையாகக் கொள்ளாத பாதுகாப்பு அற்ற அரசு அதைக் கெடுப்பார் இல்லாமலேயே தானாகவே கெடும். கலைஞர் விளக்க உரை. குறியை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் முயுவ விளக்க உரை. கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கவும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தீயன கண்டபோது கடிந்து சொல்லும் துறை பெரியவரை துணையாகக் கொள்ளாத பாதுகாப்பு அற்ற அரசு அதைக் கெடுப்பார் இல்லாமலேயே தானாகவே கெடும். கலைஞர் விளக்க உரை. குறியை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் முயுவ விளக்க உரை. கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாத காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கவும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தீயன கண்டபோது கடிந்து சொல்லும் துறை பெரியவரை துணையாகக் கொள்ளாத பாதுகாப்பு அற்ற அரசு அதைக் கெடுப்பார் இல்லாமலேயே தானாகவே கெடும். கலைஞர் விளக்க உரை. குறியை உணர்த்துவோர் இல்லாத அரசு தானாகவே கெடும்.